தெய்வ குழந்தைக்கு தீ குளிச்ச மாதிரி உடம்பெல்லாம் எரியுதான். இருக்காதா பின்ன? எவங்க எதிர்த்தாப்புல இருக்க மாட்டாங்க நினைச்சாங்களோ அவங்க ஒட்டு மொத்தமா வந்து ஒண்ணு ரெண்டு உட்கார்ந்து ஐயாவை திணற அடிக்கிறாங்கல்ல, தீ குளிச்ச மாதிரிதான் இருக்கும். உடம்பெல்லாம் எரியத்தான் செய்யும். ஐயா சொல்றாரு, டேய் நீங்க என்னமோ 100க்கு 99 வாங்கின மாதிரி அப்படியே நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்துருக்கியா? நீங்க தோத்துட்டீங்கடா. நீங்க வாங்கினது 100க்கு 99 இல்ல, 543க்கு 99. அந்த அளவுக்கு வாசிங்க. ஆனா ஐயாவுக்கு யாரு ஞாபகப்படுத்துறது? ஐயா என்ன 543க்கு 499 எடுத்தா உட்கார்ந்து இருந்தாரு? ஒருவேளை 499 எடுத்து உட்கார்ந்து இருந்தா ஐயா நல்ல நாட்டை காலை நீட்டி ஆண்டிருக்கலாம். தப்பே கிடையாது. ஐயா எடுத்தது 240. 240 60 தொகுதியில அடிச்சு விரட்டி இருக்காங்க. இன்னும் ஒரு சில தொகுதியில எல்லாம் ரொம்ப பெரிய கேப் எல்லாம் இல்ல, 100 200 1000 2000 இந்த இடத்துலதான் இவங்க ஜெயிச்ச லட்சணம். ஆனா இதையெல்லாம் அவங்க மறந்துட்டு அவங்கள பார்த்து தோத்துட்டேன்றாங்க. நீங்க வாங்கின 240க்கு எந்த அளவுக்கு வாசிக்கணுமோ மடக்கி ஒடுக்கி அடக்கி அந்த அளவுக்கு தான் நீங்க வாசிக்கணும். இதை யார்கிட்டயாவது போய் ஐயா கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கடா. பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கீல்ல, புள்ள பதறுது திணறுது, அதுகிட்ட போயிட்டு பதறாத திணறாத. நாம மெச்சாரிட்டி இல்ல, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். பதிலுக்கு அவங்க நம்மளை திருப்பி கேட்டா என்னையா சொல்லுவ? போய் கேளுங்க. அதை விட அடிக்கடி இப்ப பேசுறாப்புல ராகுல குழந்தைத்தனமா பேசுறாரு. இருக்கட்டும், அவர் குழந்தைத்தனமாவே இருக்கட்டும். ஆனா பதிலுக்கு அங்கேயிருந்து ஏதாச்சும் ஒரு பதில் வரணும். பார்த்து நாங்க குழந்தைத்தனமா பேசுறது இருக்கட்டுங்க, நீங்க கிறுக்குத்தனமா பேசாதீங்க. ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லியிருக்கலாம்லப்பா. அந்த உச்சி மண்டையில எங்கேயாச்சும் ஒரு மூளைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி எதையாவது பேசுங்க. ஏன்னா பிரச்சாரத்துல என்னென்ன பேசினாரு நம்ம ஐயா, அதைத்தான் அவர் பேசுனதை தாயா எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல தெரியாம தான் ஐயா இங்க கடந்து முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் பயாலஜிக்கலாவே பிறக்கல, இதை நான் சொல்லல ஐயா, அவர் சொன்னாரு. பயாலஜிக்கலாவே பிறக்கல, எனக்கும் கடவுளுக்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கு, அன்இன்டரப்டட் 7G டேட்டா சர்வீஸ் இருக்கு. அவர் தான் சொன்னார். அதானி போட்டு கொடுத்துருப்பாரு போல, அதானியா அம்பானியா யாரோ ஒருத்தர். அது இல்லாம நான் தான் பரமாத்மா சொன்னார் இல்லையா, எனக்கு சாவே கிடையாது, அதையும் சேர்த்து தான் சொன்னாப்புல. இவ்வளவையும் பேசிவிட்டு அவங்கள பார்த்து இவரு குழந்தைத்தனமா பேசுறேன்னாரு. எது தெரியுமா உண்மையிலேயே குழந்தைத்தனம்? ஐயா இன்னைக்கு ஒரு கதை வேற சொன்னார் ஐயா மோடி ஐயா. ஒரு குழந்தை அழுதுகிட்டே அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுச்சான், அவன் என்னை அடிச்சாங்கன்ட்டு. ஆனா எதுக்கு அவங்க அடிச்சாங்கன்னு சொல்ல மறந்துட்டாரு அந்த குழந்தை. அவங்க இப்ப திருப்பி அடிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க? அவரு அத நீங்க இவ்வளவு தூரம் பேசினப்ப ராகுல் எப்படி உட்கார்ந்துருந்தா தெரியுமா? பேசு, எவ்வளவு பேச முடியுமோ பேசு, அப்படித்தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா அவரு பேசுறப்ப நீங்க எப்படி உட்கார்ந்துருந்தீங்க தெரியுமா? பேசுடா பேசு, என் நிலைமை எல்லாம் மூஞ்சி எந்த அளவுக்கு இறுகி போய், அதாவது திறக்காத பூட்டை, பல வருஷமா திறக்காத பூட்டை திறக்கிறப்ப எவ்வளவு துரு பிடிச்சிருக்கான், அந்த மாதிரி ஆயிருந்தது மூஞ்சி. அப்படித்தான் ஐயா வச்சிருந்தார். இப்ப இந்த அக்னி வீர் ஐயாவை நிக்க வச்சு கிளின்னு கிழிச்சிருக்கு. பாத்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பி. அக்னிவீர் திட்டம் ஒரு அயோக்கிய திட்டம் அப்படின்னு ராகுல் காந்தி இன்னைக்கு பேசல. அவங்க என்னைக்கு அந்த அக்னிவீர் திட்டத்தை அறிவிச்சாங்களோ அன்னைக்கே ராகுல் காந்தி சொல்லிட்டாரு இது சரியான ஒரு அயோக்கிய திட்டம். ஆனா அன்னைக்கு யாரெல்லாம் அந்த அக்னிவீர் திட்டத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாட்டுப்பற்றே கிடையாது, அவங்க எல்லாம் தேச துரோகிகள், தேசபக்தி உள்ள எவனும் அக்னிவீர் திட்டத்தை எதிர்க்க மாட்டான் அப்படின்னு ஒன்ன கிளப்பி விட்டாங்க. இவங்க தேசபக்தி என்ன ரேஞ்சில் தெரியுமா இருக்கு, அதையும் தான் சேர்த்து உரிச்சிருக்காப்புல. இவங்க இராணுவத்திலேயே சாதி வேறுபாடை கொண்டு வந்துட்டாங்கடா. இப்ப இந்த அக்னி வீரன்றது சாதி வேறுபாடு மாதிரிதான். அதுவும் இங்க ஒரு பேச்சுக்கு இந்த அக்னி வீரன் ஒருத்தர் செத்தான்னு வைங்கல, ஒரு எதேச்சியா ஒரு அந்த குறிப்பிட்ட சர்வீஸ் பீரியட்ல செத்து போயிட்டாங்க அப்படின்னா இவனை தியாகினே சொல்ல மாட்டாங்க, அக்னி வீரன் தான் சொல்லுவாங்க.
ஏன்னா அவன் வந்து நாட்டுக்காக தானே செத்தான். ஒருவேளை ஓட்டுக்காக செத்து இருந்தானா அவனை இவங்க தியாகின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. நாட்டுக்காக தானே செத்தான். அந்த தியாகி லிஸ்ட்ல இவங்க வரமாட்டாங்க. முதல்ல இந்த அக்னிவீர் திட்டம் என்ன சிம்பிளா சொல்ல, அதாவது ஜூன் 2022 அன்னைக்கு இந்த அக்னிவீர் திட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்தாங்கப்பா. என்னன்னா இந்த 17 வயசுல இருந்து 21 வயசுக்கு இடையில இருக்கிறவங்க போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது கான்ட்ராக்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். 4 வருஷம் உனக்கு உள்ள நீ இருந்து அங்கே எனக்கு முழுசா சர்வீஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு அதாவது அவங்க கொடுக்குற சம்பளமே பெரிய குளறுபடியா இருக்கு. எது உண்மைன்னு தெரியல. மாசம் 30,000ன்றாங்க. மாசம் 30,000னா வருஷத்துக்கு 3,60,000 ரூபாய். ஆனா அங்கே போட்டிருக்கிறது ஆரம்பமே 4.76 லட்சம் ஒரு ஆளுக்கு. அவன் அதிகபட்சமா 6.32 லட்சமோ எவ்வளவோ இருங்க சொல்லி 6.92 லட்சம். இதுதான் வந்து அதிகபட்ச சர்வீஸ். மொத்தமா அந்த 4 வருஷம் முடிச்சுட்டு வெளில வர்றப்போ 10 லட்ச ரூபா அவனுக்கு கொடுப்போன்றாங்க. கணக்கு எங்கே போய் இருக்குதுன்னு தெரியல. வருஷத்துக்கு 4.25 லட்சம் வச்சா ஒரு கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய்கிட்ட வரணும். அதுதான் கணக்கு. வருஷத்துக்கு 4.76 லட்சம்னா ஆனா என்ன கணக்குல 10 லட்சம் வருதுன்னு தெரியல. அதுல என்னென்ன பண்றாங்கன்னு இல்ல புரியல நமக்கு. இது வெப்சைட்ல போட்டிருக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒருவேளை அவன் அந்த அக்னிவீர் திட்டத்துல அந்த குறிப்பிட்ட காலத்துல இருக்கும்போது செத்துட்டானா அவனுக்கு 48 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் அதுல போட்டிருப்பாங்க. அது இல்லாம வந்து இழப்பீடா ஒரு 44 லட்சம் ரூபாய் கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்க சம்பளம் அந்த டென்யூர் இருக்கு இல்லையா அந்த சம்பளத்துக்கு நாங்க கொடுப்போம். இது அந்த திட்டத்துல உள்ளது. நல்லா தெரிஞ்சுங்க. இன்சூரன்ஸ் பண்ண 48 லட்சம், இங்க 44 லட்சம், அது இல்லாம சர்வீஸ் போல இது. ஒருவேளை அவன் சாகாம பொழைச்சுக்கிட்டான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு, பொழைச்சுக்கிட்டான்னா அந்த 100% அவனால வந்து செயல்பட முடியல, கை வழங்கல கால் வழங்கல படுத்தே கிடப்பேன் அப்படின்னா அவனுக்கு அந்த 48 லட்சம் ரூபாய் போகும். ஒருவேளை அவனுக்கு வந்து ஒரு 75%, ஃபார் எக்ஸாம்பிள் 2 கால் இல்லை 2 கை இல்லை ஏதோ ஒன்று இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு 25 லட்சம். ஒருவேளை 50% ஏதாவது ஆயிடுச்சு, முழுசா இடுப்புக்கு கீழே எதுவுமே வேலை செய்யலை, இது மட்டும்தான் வேலை செய்யுது அப்படின்னா அவனுக்கு 15 லட்சம். இந்த 25% ஒத்த கை ஒத்த கால் ஏதாவது போனுச்சுன்னா என்னன்னா அந்த ஒரு கேட்டகிரியே அதுல கிடையாது. ஆனா 4 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வெளியிலையும் வந்துருந்தான். அந்த காசு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த இன்சூரன்ஸ் காசு நல்ல அங்கே இந்த 44 லட்சம் வராது, 48 லட்சம் இன்சூரன்ஸ் காசு மட்டும்தான் வரும். அதுவும் முழுசா வராது. அதோட கொடுத்து அவனை வெளில அனுப்பிச்சிருவாங்க. அவனுக்கு ஓய்வூதியம் கிடையாது, அவனுக்கு வேற செட்டில்மெண்ட் கிடையாது, அவனுக்கு வேற இதுல பாரு அந்த ஒரு முழு நேரமா சிப்பாயா இருப்பாங்க இல்லைங்களா, இராணுவத்துல இருப்பாங்கல்ல, அந்த இராணுவத்துல இருக்கிறவங்களுக்கான எந்த விதமான சலுகையும் அந்த அக்னிவீர் திட்டத்துல கிடையாது. இதனாலதான் அவங்க அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வர்றப்ப ஒட்டுமொத்த நாடே எதிர்த்துச்சு. அது தப்பு, இதை செய்யக்கூடாது, இது நீங்க செய்யக்கூடாது, இது முழுக்க இராணுவத்துல சேர்றவங்க நீங்க அவமானப்படுத்துற மாதிரி. அதைத்தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. யூஸ் அண்ட் த்ரோ கப்பு 4 வருஷம் அவனை நல்லா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி வெளில வீசிடுவோம். ஆனா இதை சொன்னதுக்கு ராஜ்நாத் சிங் உடனே எந்திரிச்சிட்டாரு அங்கே. அப்ப அது எப்படி நீ சொல்லலாம், 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கப்பா, 1 கோடி ரூபாய் நான் கொடுத்துருக்கேன். இவங்க கொடுக்குற கணக்குல வேறுபாடு இருக்கு, அதையும் சொல்லிட்டேன். 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், நீ எப்படி இல்லைன்னு சொல்ல, பொய்யான தகவலை சொல்லி மக்களை தசை திருப்பாத, இந்த மக்கள் அவைய தசை திருப்பாத பயங்கரமா எந்திரிச்சு பேசினார். அதுல நேரடியா சம்பந்தப்பட்ட 2 பேருமே பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் பேர் அஜய் குமார், இன்னொருத்தர் பேர் அம்ரித் பால் சிங். இந்த அஜய் குமார்ன்றவர் ஜனவரி 2024 18ஆம் தேதி நினைக்கிறேன், 18 16 அன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு போன் வந்திருக்கு. இந்த மாதிரி உங்க பையன் கன்னி வெடியில காலை வச்சுட்டாப்புல, அதனால ஆளு முடிஞ்சு அப்படின்னு சொன்னோன்னா அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா பேர் வந்து சரண்ஜித் சிங். அவருக்கு மொத்தம் 6 பிள்ளைய, 6 பிள்ளையில 4 பிள்ளைய கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் தான் கடைசி பிள்ளை, இளைய பிள்ளை. அதுல ஒரு பொம்பளை பிள்ளைங்க, அவருக்கு கடைசி ஆம்பளை பிள்ளை. அந்த ஆம்பளை பிள்ளைய நாட்டுக்கு கொடுத்துட்டாப்புல, செத்துருச்சு அந்த புள்ள. அந்த ஒரு இராணுவ வீரத்தை ஒரு இராணுவத்தில் ஒருத்தர் இருக்கானா அவன் சாகுறது, அதுவும் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிறவங்க அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க, கொடுத்த வரைக்கும் பெருமை தான். ஆனா என் புள்ள செத்து போச்சுல, ரோட்ல அடிபட்டா செத்து போச்சு.
ராணுவத்துல தானே இருந்து செத்து போச்சு. ஏன்னா அவர் செப்டம்பர்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. 6-7 மாசம் ட்ரைனிங். அதுக்கப்புறம் செப்டம்பர்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. செப்டம்பர்ல ஜாயின் பண்ணோன்னா அவரை காஷ்மீர்ல அங்கேதான் போட்டிருக்காங்க பாதுகாப்புக்கு. ஜனவரில செத்து போயிடுறாரு. ராணுவத்துல இருந்து நாட்டுக்காக தானே செத்தாவன். ரோட்ல விழுந்து எதுவும் சாவல இல்ல. அவனுக்கு தியாகி அப்படின்ற ஒரு இடத்த கொடுக்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் கேட்கிறாரு. செத்த பறி கொடுத்தாரு இல்லைங்களா, அவரு கேட்கிறாரு. பையனை பட்டாளத்துக்கு அனுப்பி வச்சார் இல்லையா, அவரு கேட்கிறார். ஏன் அதை செய்யல? மத்திய அரசு ஒரு சின்ன இரங்கல் கடிதம் கூட எனக்கு எழுதல. அவங்க என்னை இது வரைக்கும் தான் இப்ப சொன்னால ஐயா ராஜ்நாத் சிங் 1 கோடி ரூபாய் கொடுப்போன்ட்டு. எனக்கு இது வரைக்கும் வந்தது அவனுடைய இன்சூரன்ஸ் பணம் 48 லட்சம். பஞ்சாப்ல இருந்து நாங்க அவனை அனுப்பிச்சதுனால பஞ்சாப் கவர்மெண்ட் எங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தது. பஞ்சாப் கவர்மெண்ட். மற்றபடி வேற எந்த விதமான சலுகையும் எந்த விதமான ஒரு ராணுவ வீரனுக்கு கொடுக்கப்படுற எந்த விதமான ஒரு இதுவும் எனக்கு கிடைக்கலை. இது சரண்ஜித் சிங் சொன்னது. ஐயா சொன்னாரு 1 கோடி ரூபாய் கணக்கு. இப்ப ஆர்மியை வர சொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், மேற்கொண்டு பணமும் கிடைக்கும். மொத்தமா எங்க சைட்ல இருந்து அக்னிவீர் திட்டத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தர் உயிர் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு 1,62 லட்சம் ரூபாய் நாங்க கொடுப்போம். எது ஒரிஜினல் அமௌண்ட்னு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கே தெரியல. அந்த லட்சணத்துல இருக்கு. இதைத்தான் ராகுல் கேட்டாரு. ஏன்னா இது ராணுவத்துல இருக்கிறவங்க இந்த ஐடியாவை சொல்லி அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா வேற. ஆனா இது முழுக்க 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 ஊரை சுத்தி பார்க்க போற ஒருத்தர் ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொல்லி தான் உடனே மூளையில இருந்து குட்டியை போட்டு அந்த குட்டியை பெருசாக்கி இப்ப அதை கொண்டாந்து விட்டுருக்காப்புல ராணுவத்துல. அது ராணுவத்துல இப்ப அதான் அந்த 6-7 மாசம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கவனுக்கும் 6-7 வருஷமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கவனுக்கு வித்தியாசம் இருக்காது. 2 பேரும் ஒரே இடத்துல போடுறாங்க. அந்த பர்மனண்டா இருக்கிறவங்க அதுக்காக உள்ள அக்னிவீர் திட்டத்துல போற அத்தனை பேரும் அங்க உள்ள இருக்க மாட்டாங்க. கிடையாது. 25% உள்ள எடுத்துப்பாங்க. மீது 75% வெளியில அனுப்பிச்சிருவாங்க. 75%. ஆனா இந்த 4 வருஷத்துல அவங்க பாக்குற அதே வேலையை தான் இவனும் பார்க்கணும். அவங்க பண்ற அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் இவங்களும் பண்ணணும். இப்படி அநியாயத்துக்கு இளைஞர்களோட ஒரு விஷயத்தை, ஏன்னா அவன் எவ்வளவு பேர் பெரியா இருப்பான் தெரியுமா ராணுவத்துல சேரணும்னு. போலீஸ்ல சேர்றது வேற வரி, ஆனா ராணுவத்துல சேர்றதுன்றது வேற வரி. நாட்டுக்காக உண்மையில அங்க போய் அவங்க கொடுக்குற காசுக்காக இல்ல, அவங்க அந்த காசு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். அது அவங்களுக்கான பெருமை. அப்படி மனசுல உண்மையான நாட்டுப்பற்று வச்சிருக்கீங்களா, நீங்க இவ்வளவு கேவலப்படுத்துறீங்களே. இப்ப அவங்க அதான் அங்க உள்ளவங்க சொல்றாங்க, பறி கொடுத்தவங்க. இந்த அம்ரித் பால் சிங் வயசு வெறும் 19. அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டாங்க. 19 வயசு பையன் ராணுவத்துல சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஏன் தற்கொலை பண்ணா தெரியாது. தற்கொலை பண்ணிக்கிட்டா செத்து போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு எதுவுமே வரலையா. ஏன்னா வேற ஏதாச்சும் ஒண்ணு நடந்து பண்ணா தானே இந்த மாதிரி போக முடியும். அவனுக்கு எதுவுமே வரலையாப்பா. இன்ஃபேக்ட் இந்த அஜய்குமார் சொன்னீங்களா, அந்த பையன் நேரடி அந்த ஃபுல் டைம் ராணுவத்தில் சேர்றதுக்காக போயிருக்காப்ல. அந்த டைம்ல அந்த கொரோனா இது அவருக்கு கிடைக்கல. அந்த சர்டிபிகேட் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால அக்னிவீர்ல போய் சேர்ந்திருக்காரு. அப்ப அக்னிவீர்ல எப்படி ஆள் எடுக்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துங்க. வந்துரு வா வா வா. அதைத்தான் ராகுல் காந்தி இன்னைக்கு உட்கார்ந்து கேட்டிருக்காரு. ஆனா ராகுல் காந்தி போய் சொல்லிட்டாரு. ராகுல் காந்தி மாட்டிக்கிட்டாரு. மாட்டினது ராகுல் காந்தி இல்லப்பா, நீங்க தான். உங்களுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன். ஒருத்தன் இருந்தா எவ்வளவு, செத்தா எவ்வளவு, அவனுக்கு சேர வேண்டியது எவ்வளவு, எதுவுமே தெரியலையே. வெறும் வெப்சைட்ல இருக்கிறத மட்டும் அப்படியே எடுத்து கொண்டாந்து நீட்டிடுறாங்க. நீங்க சொல்றது 1 கோடி ரூபாய், ராணுவத்துல இருந்து சொல்றது 1,62 லட்சம் ரூபாய். இதுல எது உண்மை? யாருக்கு இது தெரியும்? அவங்க கேட்கறது அவனுக்கு உண்டான ராணுவ மரியாதையோட அடக்கப்பட்டது. சரி, அடக்கம் செஞ்சாங்க, அதெல்லாம் இல்லை சொல்ல கிடையாது. அதெல்லாம் அடக்கம் பண்ணாங்க. அவர் ராணுவம் அவங்களுக்கு ஒரு இரங்கலை கொண்டாந்து கொடுக்க வேண்டியது. அவங்க வீட்டுக்கு நீங்க போய் பார்த்தீங்களா? என்ன கொண்டு போய் கொடுத்தீங்க அவங்களுக்கு? அவங்க அதிகபட்சம் கேட்கறது உங்க காசு பணம், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. எனக்கு ஒரு இரங்கல் கடிதம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் சேரலன்றாப்புல. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப அவன் ராணுவ வீரனா இல்ல லாரி டிரைவரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. ராகுல் காந்தி கேட்டப்ப மட்டும் உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. இவங்க எப்படி எல்லாம் அதை டைவர்ட் பண்ணி விடுறாங்கன்னு மட்டும் பார்த்துங்க.
இவங்க பேசுறது எல்லாமே காசு பணம் மட்டும் பேசுறாங்க. ஆனா ராகுல் காந்தி பேசுறது ரத்தமும் சதயமா இருக்க ஒருத்தன் உசுரை கொடுத்து போறாருன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானேப்பா இருக்கணும். இல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கணுமா? அப்படி இருக்க கூடாது. அந்த பாகுபாடு ராணுவத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. எல்லாருமே அதைத்தான் சொல்றாங்க. இதை எப்படி நீங்க டெம்பரவரியா வைப்பீங்கன்றாங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. எப்படியாச்சும் எதையாச்சும் சொல்லி அப்படியே அதை திருப்பி விட்டுறணும். இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்படி ஒவ்வொன்றா நீங்க எதுவும் இப்ப எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சி எதுவுமே பேச வேண்டாம். எதையாச்சும் இப்படி கிளப்பி விட்டா போதும் அவங்களே வாயை கொடுத்து எல்லாத்தையும் மாட்டிக்குவாங்க. இப்படிப்பட்ட அக்னிவீர் திட்டம் அவசியமா? இதைத்தான் அவங்க ஆட்சிக்கு வந்தால் அந்த அக்னிவீர் திட்டத்தை நான் கேன்சல் பண்ணுவேன்னாங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ண விட மாட்டேன்னாங்க. அவங்க சொன்னதுல என்ன தப்பு? இதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து அதை தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க. நினைச்சு பாருங்களேன். இது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இது அவங்க வந்து அடிச்சு சொல்லியிருப்பாங்களா? இதை நான் பண்றேன்ட்டு சொன்னாங்கல்ல. ஆனா இப்பயும் அவங்க அதை இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டா அது ஐயா மோடிக்கு அவமானம், ஐயா மோடியோட அறிவுக்கு அவமானம். ஆனா மற்றபடி அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. 4 வருஷம் கழிச்சு அவன் வெளியில வந்தா என்ன, வரலன்னா என்ன, உயிரோட இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம உங்க ஈகோவை விட்டு கொடுத்துட்டு ஒரு கவர்மெண்ட்டை கோஆப்ரேட் பண்ணி எப்படி ரன் பண்ணலாம், நாட்டை பெட்டர்மெண்ட் ஆக்குறதுக்கு தான் சார் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். இதுல உங்க ஈகோவுக்காக எங்களை இடையில போட்டு இடிக்காதீங்க, நசுக்காதீங்க, உரல்ல சிக்கினது மாவாட்டம் அப்படியே உருட்டாதீங்க எங்களை. நல்லது சில நேரங்களை சொன்னா கேட்டு 1 2 கேளுங்க போதும். பார்ப்போம் திருந்துராயலான்ட்டு. நன்றி. Taste the Daily.